ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப ஒல்லியாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளரவே வளராது, அடர்த்தியாகவும் இருக்காது, முடி அதிகமாக உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு அருமையான எண்ணெய் எப்படி ஈஸியாக தயாரிக்கலான்ற டிப்ஸாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு 5 ட்ரிக், அருமையான ட்ரிக் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஈரத்தெல்லாம் வந்து தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு அதனுடைய சதைப்பற்றுகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக அதனுடைய சதைப்பற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. ஏன்னா நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியே வந்து போதும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இதை நம்ம ஒரு துணியை யூஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. எனக்கு கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு வந்து எனக்கு நெல்லிக்காய் சாறு வந்து கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததாக கற்றாழை ஜெல். கற்றாழை ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கற்றாழை மடல் எடுத்திருக்கேன். சைடில் இருக்கக்கூடிய முள்ளை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலையும் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பை யூஸ் பண்ணி அதை அழகாக அதனுடைய ஜெல்லு மட்டும் நல்லா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத பாத்திரமா ஒன்று எடுத்துக்கங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காய் சாறு 3/4 கப் சேர்க்குறேன். அளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததான் அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு கற்றாழை ஜெல் வந்து சேர்க்குறேன். அப்புறமா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கப்பாக வந்து அளவு வந்துருச்சு. அதனால் 1 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போ வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கும். 15லேருந்து 20 நிமிடம் எடுத்துக்கும். அது மாதிரி வந்து ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கரெக்டாக வந்து கீப் பண்ணிட்டு வாங்க. அதாவது அந்த எண்ணெய் ஈர சலசலப்பு அடங்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு 20 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி ஒரு சத்தம் வரும், பயந்துடாதீங்க. அது வந்து கடைசியாக அந்த எண்ணெயிலேருந்து அந்த ஈர சலசலப்பு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சத்தம் வரும் தான். அதுக்காக நீங்கள் பயந்துட வேண்டாம். அப்போ வந்து ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வந்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு எண்ணெய். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். எதுக்காக வடிகட்டோன்னா எப்படியா இருந்தாலும் அந்த கற்றாழை ஜெல்லில் இருக்கக்கூடிய அந்த பீசஸ் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதை நம்ம வடிகட்டிக்கலாம். பாத்திரத்தடியில் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பயந்துட வேண்டாம், அது அப்படி தான் இருக்கும். இப்போ வடிகட்டியாச்சு எண்ணெய். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லைனா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ வந்து வச்சு பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்கும் இந்த எண்ணெய் நீங்கள் வந்து வச்சு பயன்படுத்தலாம். அதுமாதிரி ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு பயன்படுத்த முடியும். இப்போ இந்த எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெயை இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரு 5 ட்ரிக் சொல்கிறேன். இந்த 5 ட்ரிக்கை இந்த எண்ணெயோடு சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட முடி உதிர்வு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நின்றுடும். நல்ல முடி அடர்த்தியாக வளரும், நல்ல நீண்டு வளரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் சொல்லக்கூடிய அந்த இளநரையை தடுத்து இளநரையை அனைத்துமே வந்து கருமை நிறமாக மாற்ற செய்யக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான எண்ணெய் இது. இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் எடுத்துங்க. கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க, ஒரு 3லேருந்து ஒரு 5 சொட்டு மட்டும் விட்டுங்க, கலந்துக்குங்க. அதாவது ஏற்கனவே கலந்து வச்சிருவானா உங்களுக்கு பர்சன்டேஜ் கரெக்டாக தெரியாது. அதனால் இந்த மாதிரி தேவைக்கேற்ப எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதை வந்து அந்த டபுள் பாய்லர் மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சமாக வெதுவெதுப்பாக வந்து சூடு பண்ணிக்கங்க. நேரடியாக அடுப்பில் வைக்காமல் சுடு தண்ணி வச்சு அது மேலே இதை வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடாயிடும். அப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுடைய முடியோட வேர்க்கால்களை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதனால் 3த்தில் என்ன பயன் பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பாக நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களில் இந்த எண்ணெய் படும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ரத்த ஓட்டம் அந்த மாதிரி அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முடியோட வேர்க்கால்கள் நல்லா தூண்டப்பட்டு முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். முடி உதிர்வது கம்ப்ளீட்டாக வந்து நின்றுடும். அப்புறம் இந்த மெத்தடை நீங்கள் பகலில் பண்ணுறதை விட நைட்டில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. எதுக்காக நைட்டில் பண்ணுறோன்னா நைட்டில் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். அந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாமே குறையும், ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மையால் முடி உதிர்வது இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நைட்டில் நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைமில் இந்த எண்ணெய் நம்ம வெதுவெதுப்பாக தலையில் வச்சுட்டு படுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவனாக வந்து தலையில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு முடியோட வேர்க்காலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் தூண்டும். அதுக்காக நிறைய இடத்துலாம் வந்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் ரெகுலராக வெளியில் போகும்போது எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு போவீங்களோ அந்த அளவுக்கு தடவிட்டு படுத்தா போதும். அப்புறம் மறுநாள் காலையிலே நீங்கள் ஷாம்போ இல்லைன்னா சிக்காவை யூஸ் பண்ணி தலையை வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த மெத்தடை நீங்கள் 1 to 1 நாள் பண்ணாலே போதும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும்.
அப்புறம் இன்னொரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் தலையில் பொடுகால உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படுதுன்னா, இந்த எண்ணெயை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் 1 விட்டு 1 நாள் பகலில் பயன்படுத்துங்க. பகலில் எப்படின்னா, கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை ஒரு பாதி அளவுக்கு எடுத்துங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தையும் பாதி பிழிஞ்சு விட்டுங்க. கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணையும் சேர்ந்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க. 1 மணி நேரம் ஊற விட்ட பிறகு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி தலையை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதனால உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து போக ஆரம்பிச்சிடும். இதுவே தலையில் பேனு மற்ற பிரச்சனையால் அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துளசி இல்லைனா வேப்பிலை அது நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு கடைசி வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, தலையை வந்து தண்ணி ஊற்றி கடைசி வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி ஆறின தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு வந்துடுங்க. எப்பேற்பட்ட பேன் தொல்லையாக இருந்தாலும் சரியாகிடும். அப்புறம் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து சயின்டிஃபிக் படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே தலையில் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது மேலே மட்டும் அப்படி அப்ளை பண்ணாமல் முடியை எல்லாத்தையுமே கீழே குனிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த பக்கம் போட்டுட்டு அடியில் இருக்கு இல்லையா அது நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா தடவி மசாஜ் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே நிறைய பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நல்ல முடியோட வேர்க்கால்களை தூண்டப்பட்டு முடி உதிர்வை நிறுத்தி முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும். இதில் நம்ம நெல்லிக்காய் பயன்படுத்தியிருக்கோம், கற்றாழை ஜெல் பயன்படுத்தியிருக்கோம், தேங்காய் எண்ணெய் 3மே அதிகப்படியான முடி வளர்ச்சியை தூண்டும், முடி உதிர்வை நிறுத்தும். கற்றாழை முடிக்கு நல்ல ஒரு மினுமினுப்பும் ஷைனிங்கும் கொடுக்கும். உங்களுக்கு பொடுகு எந்த பிரச்சனையுமே வராது ஃபியூச்சரில். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி இது. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 ட்ரிக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த முடி சம்மந்தமான அனைத்து பிரச்சனையுமே வந்து சரியாயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே அழுத்திங்க. தேங்க்யூ.